வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா பேசுறேன். இந்த சேனல்ல இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மலர் மருந்தை வந்து சில பேர் கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க் பண்றாங்க, எனக்கு அதுக்கு வந்து மலர் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அது புரியுது, நீங்க வந்து அவர் மேல உள்ள அக்கறையில தான் கால் பண்ணி நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா மலர் மருந்து முழுக்க முழுக்க ஒரு காரணம் தெரியாம நம்ம ஒரு பாட்டுக்கு ஒரு ரெமெடி எடுத்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல 38 வகையான மலர்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மலர்களுக்குமே ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு. இப்ப நான் அக்ரிமோனி கொடுக்குறேன்னா அந்த கேரக்டர்ஸ் அப்படி இருந்தாதான் அது அங்க ஒர்க் ஆகும். அதே மாதிரி வில்லோ அப்படிங்கிற மருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த வில்லோக்கான ஒரு குறியீடுகள் இருக்கணும் அவர்கிட்ட. ஸோ அப்ப அந்த நான் ரெமெடியை சூஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் அது அங்க வேலை செய்யும். இப்ப நீங்க கால் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜுமே இல்லை. ஏன் ஹஸ்பண்ட் குடிக்கிறாருன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்லவே தெரியல. இல்ல மேம் சும்மா குடிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸோட போனா குடிக்கிறாரு, இல்லைன்னா எப்பயாவது குடிக்கிறாரு, இல்ல ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. இப்ப இதுல நான் எதை எடுத்து உங்களுக்கு நான் இந்த மருந்தை நான் கொடுப்பேன், நீங்களே சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே அதுக்கான கரெக்டான காரணம் தெரியாம நீங்க வந்து எங்ககிட்ட வந்து மருந்து கேட்கும்போது கண்டிப்பா எங்களால ஒரு மருந்தை சூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. இதுக்கு உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, நம்ம மற்றவங்கலாம் கொடுக்குறாங்க, நான் வந்து வால்நட் கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்றாங்க, செரி பிளம் கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன வந்து நீங்களே வந்து எங்களை கேட்குறீங்க. இப்போ ஒவ்வொரு மருந்துக்குமே ஒரு கேரக்டர்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ செரி பிளம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ உங்க ஹஸ்பண்ட் நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸை பார்த்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் குடிச்சிடுறாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கு செரி பிளம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒர்க் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் வைஸில் அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஃபினான்ஸில் அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு, அதை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, இல்லை வெளியில் சொன்னால் அவருக்கு அசிங்கமாக போயிடும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன மருந்து நீங்க கொடுப்பீங்க? மருந்தை வந்து நீங்க ரெமெடி வந்து சூஸ் பண்ணி தப்பாவே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, மலர் மருந்து வேலை செய்யல, ஏன்னா அடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிதான் வரும். இப்போ வந்து நான் இவ்வளவு நாள் மருந்து கொடுத்தா ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லேடிஸ் வந்திருந்தாங்க கிளினிக் வரும்போது. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் கம்ப்ளைண்ட் தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா ரீசன் தெரியுது, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஹஸ்பண்ட் எப்போ போறாரோ அப்ப ஜாலியா குடிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு. ஸோ அவங்க அதனால என்ன சொன்னாங்கன்னா, மேம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஜாலியாக இருக்கிறது தான் குடிக்கிறார், பட் எனக்கு அதுவுமே வந்து குடிக்க வேணாம்னு தோணுது, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே கரெக்டாக தெரியல. ஏன்னா அவர் வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மீதி காசு தான் அவங்க கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது அவர் வந்து அதை நிறுத்திடணும் அப்படிங்கிறதுனால தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க, அது அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிவியரான கேஸ்க்கு நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். நாங்கள் வந்து சப்போர்ட் சிஸ்டம் தான் எப்பவுமே, மலர் மருந்தோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். இதை வச்சே நான் முழுக்க ஒரு விஷயத்தை கியூர் பண்ணுவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஏன்னா என்னோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ் நம்ம போவோம், இப்போ ஐபிசி சேனலோ இல்லை ஓம் சரவணபவா அந்த மாதிரி நம்ம சேனல்ஸ்க்குலாம் போய் நம்ம இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி நிறைய மற்றவங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது, மேம் மலர் மருந்து எல்லாமே ஃபேக்காக எங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா அவங்க போடுற விஷயங்கள் அந்த கண்டென்ட் எல்லாமே ஜஸ்ட் நாங்கள் பார்க்கும்போதே தெரியுது, இதை சாப்பிட்டா அது வரும், இது சாப்பிட்டா இது வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னும் போது நமக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போகுது. ஸோ அதனால இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப சிவியராக இருக்குது, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், அதுக்கான அந்த அடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதில் கொண்டு போய் தாராளமாக விடுங்க. இல்லை இப்போதான் ஆரம்பமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து கரெக்டாக ரீசன் தெரியும், இதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 months ஒரு 6 month கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்த்து நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. நார்மல்ல இருந்து செலிபிரிட்டி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் ஆகுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃப்ளவர் ரெமெடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ரீசன் தெரியுது, நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமை வேண்டாம், நான் ரொம்ப அமைதியாக போய்க்கணும்,
எனக்கு தெரியுது நான் இந்த தப்பு பண்றேன், எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், ஆனா என்கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் மாறிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து போயிடும், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னா நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்க, நீங்க தான் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க கவுன்சிலிங் வந்து அதுக்கான ரெமெடி எடுத்து நீங்க ரெகுலரா சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் வந்து கேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மருந்து வாங்குறீங்க சரிங்களா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுனா, அடுத்து என்ன ப்ராப்ளம் ஆகுனா, அவருக்கு நீங்க டைரக்டா கொடுக்க முடியாது. ஏன்னா மேபி நீங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காம இருப்பீங்க, நீங்க சமைக்கிறத அவர் சாப்பிடாம இருப்பாரு, உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ளவர் மெடிசனை வாங்கி எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டோமா, என் ஹஸ்பண்ட் இதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்டா எனக்கு ப்ராப்ளம் போயிடுமா. எனக்கு சத்தியமா புரியல இந்த விஷயம்லாம் நீங்க எங்க இருந்து கத்துட்டு வரீங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் தான் ரெமெடி சாப்பிடணும், அப்ப எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியணும், அப்பதான் வந்து அங்க ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு, அவருக்கு பதிலாக நீங்க மருந்து அங்கே சாப்பிட்றதுனால என்ன நடக்குங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சிஸ்டம், இது ஒரு மருந்து, ஒரு ரெமிடி, இது ஒரு ட்ரீட்மெண்ட், இதை நாங்கள் அப்படிதான் பேசுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது அவருக்கு பதிலாக நான் ஊசி போட்டுக்கிட்டுமா, அவருக்கு பதிலாக நான் மருந்து சாப்பிட்டுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா சொல்ல தான் செய்யணும், அதை நீங்க ஒத்துக்க தான் செய்யணும். அதை மீறி வந்து எனக்கு நான் அந்த சேனல்ல பாக்குறேன், இவங்க சொல்றாங்க, யூஸ் பண்ணவங்க சொன்னாங்கன்னா நீங்க ரியலா போய் பாத்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு யாரும் இப்ப வந்து ப்ரூஃப் பண்றதே கிடையாது. ஜஸ்ட் நாங்க சொல்லுவோம், பட் அங்க யாரு அந்த மாதிரி ஆகி இப்ப இத்தனை வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, கொடுத்துருப்பாங்க, பட் அங்க என்ன நடந்துச்சு, எத்தனை பேருக்கு அது ஒர்க் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க சாப்பிட்டு உங்களோட கோவத்தால தான் பிரச்சனைனா அதுக்கான ரெமெடி சாப்பிட்டு உங்க கோவத்தை குறைச்சி நீங்க திரும்ப அந்த லைஃப்ல போய் வாழ்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதை தாண்டி அவர் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அவருக்கு பதிலாக வந்து நான் மருந்து சாப்பிட்றது, இல்ல அவரோட போட்டோ பக்கத்துல போய் நான் மருந்து எடுத்துட்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுமே வரப்போறது கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரிலாம் செய்யாம உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க மருந்து எடுத்துக்கோங்க. இல்லை எங்களை மாதிரி ப்ராக்டிஷனர் கிட்ட போய் நல்லா ஒரு கவுன்சிலிங் வாங்கிட்டு கரெக்டான ரெமெடி எடுத்து நீங்க சாப்பிட்டு உங்க மேல தப்பே இல்லை, பட் அந்த பர்சன் தான் தப்பா இருக்காங்க, வேற வழி இல்லை, நீங்க அதை வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களோட மைண்டை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க, அதை வந்து நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பிரச்சனை உங்களால கிடையாது, அவர் தான் முழுக்க முழுக்க பிரச்சனை, பட் போயே ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு பயமா இருக்கு, லைஃப் எப்படி ஃபேஸ் பண்றது, இல்லை எப்படி நான் வந்து ஃபினான்ஸை சமாளிக்கிறது, உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதை ஒவ்வொன்றா நீங்க கேட்டு தெரிஞ்சு அதுக்கான ரெமெடி நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அதை தாண்டி நீங்க இதை தப்பா யூஸ் பண்ணி தப்பா உங்களுக்கு ரிசல்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் வந்து பேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணணும், இதில் என்ன நன்மைகள் என்ன, இது நீங்கள் பண்ணுறதுனால மிஸ்டேக்ஸ் என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். இப்போ என்னோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய ஆல்டர்னேட்டிவ் சம்மந்தமாக தான் நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எது ரியலாக நம்ம பயன்படுத்தணும், எது பண்ணக்கூடாது, என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.